என் தங்கமே, உன் அப்பன் கருப்பன் நான். அவ்வளவு எளிதில் யாருக்கும் எந்த ஒரு குறியும் சொல்லிவிடுவதில்லை. ஆனால் இன்று உன்னுடைய ராசியை தொடச் சொல்லி உனக்கு ஒரு குறி சொல்ல உன் அப்பன் வந்திருக்கிறேன் என்றால் அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்து நீ என்னவென்று புரிந்து உன்னுடைய ராசியை தொட்டு உள்ளே வந்திருக்கின்றாய். கருப்பனின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து உன்னுடைய எதிர்காலம் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ முன் வந்திருக்கின்ற இந்த நேரம் உன் அப்பன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். இந்த கருப்பன் எந்த விஷயத்தையும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் தவிர்க்க மாட்டேன். உனக்கு வேண்டியபடி வேண்டிய விஷயங்கள் என்னவென்றாலும் அத்தனையையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் ஒரு குறி சொல்ல வருகிறேன் என்றால் அது அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம். அதுவும் உன்னுடைய ராசியை தொட்டு நான் உனக்கு அதை சொல்ல நினைக்கிறேன் என்றால் என் பிள்ளை கட்டாயமாக அதனை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களையுமே சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் கருப்பன் நான் இருந்து உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் இந்த காலம் எல்லா விஷயங்களையுமே நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்கும் பொழுது எதற்குமே என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை எந்த இடத்திலும் நீ மனம் தளர வேண்டாம். உன்னோடு நான் இருக்கும் வரை நீ எதற்காகவும் வருந்தி கொண்டிருக்காதே. உன் அப்பன் நான் உன்னோடு பயணிக்கும் வரை என் பிள்ளை எந்த இடத்திலும் நீ வேதனைப்படாதே. நல்லதோ கெட்டதோ எதுவென்றாலும் நான் வெளிப்படையாக சொல்லிவிடுகின்றேன். அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையுமே நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்வாய். பொதுவாகவே நம் எதிர்காலத்தில் நமக்கு என்ன நடக்கும், எதிர்வரும் நேரங்கள் நமக்கு என்ன கொடுக்கும் என்று புரிந்து கொள்ள முடியாமல் தான் பலரும் திக்கி திணறி இந்த வாழ்க்கையை வாழ முடியாமல் வெதும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு உன் எதிர்காலத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். உன் எதிர்காலம் என்னவாக மாறும் என்பதனை உனக்கு நான் புரிய வைக்க நினைக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது அதை சொல்லிவிடத்தான் வேண்டும் அல்லவா? எந்த சூழ்நிலையிலும் அதை விட்டு விடாமல் உனக்கு விரும்பியதை விரும்பியபடி நான் தந்துவிடத்தான் வேண்டுமல்லவா? அதனால் என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் தெரிந்து புரிந்து என் பிள்ளை இனி எதற்காகவும் நீ கலங்காமல் முன்னின்று உனக்கான மகிழ்ச்சியை நீ தெளிவுபட பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எதற்குமே கலங்கிவிட வேண்டாம். உன் அப்பன் நான் இருக்கும் பொழுது என் குழந்தை எந்த சூழ்நிலையிலும் நீ பதற வேண்டாம். உன்னோடு உன் அப்பனின் அன்பு உன்னை தொடரும் பொழுது நீ எந்த இடத்திலும் எதையும் நினைத்து ஏங்கி தவிக்காதே. நான் வரும் பொழுது உனக்கு புரியும். கருப்பன் நம்மை எந்த அளவிற்கு கவனித்து கொண்டிருக்கின்றார், எந்த அளவிற்கு நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று உனக்கு நிச்சயமாக புரியும். உன் கருப்பன் உனக்கு எதையுமே எடுத்துச் சொல்லிட முன்வரும் பொழுதெல்லாம் நீ எல்லாவற்றையுமே சரிவர புரிந்து கொள்ள வேண்டிய நிலைமை உனக்கு இருக்கிறதல்லவா? உனக்கு எல்லாவற்றையுமே சரிவர தெரிந்து கொள்ள வேண்டிய பக்குவம் இருக்கிறதல்லவா? இதனை நீ உணர வேண்டும். இதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். முழுமன தெளிவோடு ஒவ்வொன்றையும் நீ பெற்றுக்கொண்டு அதற்கு தகுந்தது போல உனக்கு வேண்டிய வாழ்க்கையை நீ நிறைவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இத்தனை காலம் என் பிள்ளை நீ தொலைத்ததை எல்லாம் நினைத்து வருந்தி கொண்டிருக்காதே. இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நல்லதாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எது நடந்தாலும் சரி, என்னவென்றாலும் சரி, உனக்காக கருப்பனின் அன்பு உன்னை உடனடியாக மீட்டு கொண்டு வரும் அல்லவா? இந்த கருப்பனின் அன்பு ஒவ்வொன்றையும் உனக்கு என்னவென்று உடனடியாக எடுத்துச் சொல்லும் அல்லவா? இத்தனை நாளும் நீ பட்ட அவமானங்களும் நீ பட்ட தோல்விகளும் போதும். இனி உனக்கு இந்த கருப்பனின் அன்போடும் நம்பிக்கையோடும் எல்லா விஷயங்களும் சரியாக நடத்துவதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய்.
நான் இருக்கும் பொழுது நீ எந்த இடத்திலும் எதை எண்ணியும் வேதனைப்படக்கூடாது. உனக்கு நான் சொல்லக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றும் உன்னை மேலும் மேலும் சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் மேலும் உனக்கான மகிழ்ச்சியை அது உனக்கென்று சொல்லித்தரும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் இருக்கும் நிலை உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தின் நேரங்கள் அல்லவா? இந்த கருப்பன் நான் இருக்கும் நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையின் சந்தோஷத்தை என்னவென்று உனக்கு உணர்த்தும் அல்லவா? இதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இவை எல்லாமுமே எப்பொழுதுமே உன்னை சரிபடுத்தக்கூடிய விஷயங்கள் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். என் பிள்ளைக்கென நான் நிற்கும் இந்த காலங்கள் உனக்கு அத்தனை ஆச்சரியங்களையும் சரிபடுத்தும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் இனி எப்பொழுதும் நான் வருவதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். இனி எப்பொழுதும் நான் இருப்பதை உன்னால் சரிபட புரிந்து கொள்ள முடியும். நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ எதைச் செய்வதாக இருந்தாலும் அந்த இடத்தில் உனக்கு பல ஆச்சரியமான விஷயங்கள் சரியாக நடத்தப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். கருப்பன் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். எந்த நேரம் நமக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பது எல்லாம் உன்னை இனிமேல் கவனப்படுத்தும். எந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பது எல்லாம் இனி எப்பொழுதுமே உன்னை உறுதிப்படுத்தும். உனக்கு வேண்டியபடி பல ஆச்சரியங்களையும் பல சந்தோஷங்களையும் உனக்கு நடத்தி கொடுக்கும். இந்த கருப்பன் உனக்கென்று சொல்வது போல இனி எந்த சூழ்நிலையில் என்ன நடந்தாலும் இதற்கெல்லாம் நீ பதறாதே. சரி, நீ என்ன ராசியை தொட்டு உள்ளே வந்தாய் என்பது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் இன்று இந்த கருப்பன் சொல்ல நினைப்பது என்ன விஷயங்கள் தெரியுமா? அத்தனை பேருக்குமே இப்பொழுது பொதுவான ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. எல்லா ராசிக்கும் ஒரு முக்கியமான சூழ்நிலை இப்பொழுது சமமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த விஷயத்தை உனக்கு சொல்ல வேண்டும். அந்த விஷயத்தை உனக்கு என்னவென்று புரிய வைக்க வேண்டும். அதனால்தான் இன்று உன் கருப்பன் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். இந்த கருப்பன் இன்று அதைத்தான் உன்னிடம் சொல்ல வேண்டி நினைக்கின்றேன். இனி நடக்கும் நன்மைகளை எல்லாம் நீ புரிந்து கொள்ளும்படி உனக்கு அத்தனையிலும் இருந்தும் ஆச்சரியங்களை நான் கொடுக்க வேண்டி வருகின்ற இந்த நேரம் நீ எந்த இடத்திலுமே உன்னை விட்டுவிடக்கூடாது. எந்த இடத்திலும் நீ உன்னுடைய அன்பை தவிர்த்து விடக்கூடாது. உனக்கென்று நான் வருவது எப்பொழுதும் இந்த வாழ்க்கையின் ஆச்சரியங்களை உனக்கு சரியாக எடுத்துச் சொல்வது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் உன் அப்பன் நான் வரக்கூடிய இந்த காலங்களில் உன்னுடைய ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது தெரியுமா? உன்னுடைய எதிர்காலம் உனக்கு நிச்சயமாக பல சோதனைகளை கொடுக்கத்தான் போகின்றது. இல்லையென்று கருப்பன் சொல்லவில்லை. நான் எதையும் மறைக்கவில்லை. உன்னிடத்தில் எந்த பொய்யையும் சொல்லிவிட வேண்டும் என்ற அவசியம் எனக்கு ஒருபொழுதும் இல்லை. உன்னை தேடி வருகின்ற விஷயங்களும் உன்னை சுற்றி வருகின்ற சில சூழ்நிலைகளும் நிச்சயமாக உனக்கு பல மாற்றங்களையும் பல அதிசயங்களையும் தந்துவிட வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. உன்னை சுற்றிலும் இந்த கருப்பன் உனக்கு நடத்தக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆச்சரியங்களை உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டி இருக்கின்றது. என் குழந்தையை, பல துன்பங்களையும் பல சோதனைகளையும் நீ சந்திக்க வேண்டிய நிலை உனக்கு இருக்கிறது. அதுவும் உன்னோடு உடனிருப்பவர்களாலேயே. அதாவது சில துரோகங்களை நீ அடையாளம் காணப்போகிறாய் என்று கருப்பன் சொல்கின்றேன். என் குழந்தையே, நீ அனுபவிக்கின்ற பல துன்பங்களுக்கான தீர்வுகள் உன் வாழ்க்கையில் உனக்கு எங்கே என்று நீ அலைந்து கொண்டிருந்தது எல்லாமும் போதும். இப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நீ சரியானதொரு புரிதலை நிறைவாக பெற்றுக்கொள்வாய். உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை நீ சற்று தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. எதுவென்றாலும் ஒன்று மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும். நம்மை சுற்றி நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் நாம் விரும்பியது போல பல நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்றால் முதலில் தீமைகளை நாம் களைந்தெடுக்க வேண்டும். நம்மை சுற்றி இருக்கின்ற தீமையான விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்மை விட்டு விலகி விட்டது என்றால் நம்மை சுற்றி பல நன்மையான விஷயங்கள்
அடுத்தபடியாக நடக்க தொடங்கும். நம்மை சுற்றி பல நன்மைகளும் பல சந்தோஷங்களும் தொடர்ச்சியாக கிடைக்க தொடங்கும் அல்லவா? இப்படித்தான் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் நம் கண் முன்னால் நடக்கும். ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு இந்த வாழ்க்கையை நிச்சயமாக தெளிவுபடுத்தும். என்னவென்று என் பிள்ளை நீ யோசித்து கொண்டிருப்பதை விட நடக்கக்கூடிய விஷயங்களை நீ நல்லபடியாக உணர்ந்து கொள்ள தயாராக இரு. என் பிள்ளையை எதிர்வரக்கூடிய நாட்கள் உனக்கு சாதகமானதாக இல்லை. ஆனால் இதற்கு பின்னால், இந்த பிரச்சனைகளுக்கு பின்னால், இந்த மனிதர்களை யார் என்று நீ தெரிந்து கொண்டதற்கு பின்னால் உனக்கு பல நன்மைகளும் பல சந்தோஷங்களும் தொடர்ச்சியாக கிடைக்கும். உன்னை தேடி பல ஆச்சரியங்களும் பல அதிசயங்களும் நடக்கும். இவர்கள் எல்லோரும் எதை கருத்தில் கொண்டு உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அந்த விஷயமே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையை உனக்கு கொடுக்கும். நீ எதிர்பார்த்ததை எல்லாம் உனக்கு கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நீ ஆசைப்படுகின்ற பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கென மாறும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். கருப்பன் இருக்கும் பொழுது இனி உனக்கு கவலை தேவையில்லை. இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு எந்த துன்பங்களும் இல்லை. நான் இருந்து நடத்துவது போல உனக்கு எல்லா நிலையிலும் நிலையான ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிச்சயமாக நடக்கும். நிலையான புரிதல்கள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். என்னவென்றும் உனக்கு எடுத்துச் சொல்லும். எல்லா நிலையிலும் இந்த கருப்பனுடன் இருந்து உனக்கு விரும்பிய அத்தனை ஆச்சரியங்களையும் உன் வசமாக்கி கொடுப்பேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. கருப்பன் உனக்கு சொல்லும் எல்லா சொல்லும் இனி மிகப்பெரிய ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உனக்கு நடத்தி தருவதை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்வாய். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை இனி நீ பதற வேண்டாம். நான் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல மனிதர்களையும் நீ கண்டு விட்டாய். பல சூழ்ச்சிகள் நிறைந்த மனிதர்களையும் நீ என்னவென்று யோசித்து விட்டாய். இதையெல்லாம் தாண்டி உனக்கு சில விஷயங்கள் நடக்கத்தான் போகின்றது. இதையெல்லாம் தாண்டி உனக்கும் சில ஆச்சரியமான விஷயங்கள் நடக்கத்தான் போகின்றது. இனி என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ முன்னின்று உணரும் நேரம். இனிமேல் இந்த கருப்பன் உனக்கு சொல்வது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். இனி வரக்கூடிய சோதனைகள் ஒவ்வொன்றும் உன்னை பக்குவப்படுத்தி இந்த வாழ்க்கையில் தேவையில்லாத மனிதர்களை உன்னுடைய நல்ல நிலையிலிருந்து விரட்டி அடிக்க வந்து கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. தேவையற்ற மனிதர்களினுடைய எண்ணங்களை எல்லாம் நீ தூக்கி எறிந்துவிட்டு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கவனத்தில் கொண்டு என் பிள்ளை நீ தெளிவோடு இரு. நல்லதை உனக்கு நடத்திவிட நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கான அத்தனை விஷயங்களையும் இந்த கருப்பன் உனக்கு சொல்லித் தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சுற்றி இருந்து நமக்கு கெடுதலை செய்ய நினைக்கின்ற மனிதர்களை யாரென்று நாம் அடையாளம் கண்டு கொண்டோமானால் ஓரளவிற்கு இந்த வாழ்க்கையை நாம் வென்றுவிட்டோம் என்றுதானே அர்த்தம். ஓரளவிற்கு இந்த வாழ்க்கையில் நமக்கான நன்மைகளை நாம் பெறத் தொடங்கி விட்டோம் என்றுதானே அர்த்தம். இது போன்ற ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரிவர உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. இப்பொழுதும் நாம் இந்த நிலையை எல்லாம் தவற விட்டோமானால் இந்த மனிதர்கள் நம்மை பதம் பார்த்து விடுவார்கள் என்பதனை மறந்து விடாது. இவர்கள் நம்மை சோதித்து பார்ப்பார்கள் என்பதனை மறந்து விடாது. பல சோதனைகளுக்குள் நம்மை ஆட்படுத்தி நமக்கு மேலும் பல துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்து இவர்கள் நம்மை வேதனைப்படுத்துவார்கள் என்பதனை நீ மறந்து விடாது. இனி நடக்கும் நல்ல விஷயங்கள் உனக்கு வேண்டியபடி பல உண்மைகளை உனக்கு நடத்தி கொடுக்கும். இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் கடந்து என் குழந்தை நாம் இருந்து நமக்கு விரும்பியபடி ஒவ்வொரு விஷயங்களையும் சரிவர நடத்தி கொண்டோமானால் அது போதும். நல்லது நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான ஆச்சரியங்களை என்னவென்று சொல்லும். கருப்பனும் அப்படித்தான். நான் உன் ராசியை பார்த்துவிட்டு உனக்கு ஆகோ ஓகோவென்று அது நடக்கப் போகிறது இது நடக்கப் போகிறது என்று எல்லாம் நான் சொல்லிவிட வரவில்லை. உனக்கு நடக்கும். சற்று பொறுமையாகவும் தாமதமாகவும் தான் அது நடக்கும். ஆனால் அது நடப்பதற்கு முன்னால் இது போன்ற பல மனிதர்களை நீ அடையாளம் காண வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கிறது என்றுதான் உன் அப்பன் சொல்கின்றேன். இவர்களை எல்லாம், இவர்களின் எண்ணங்களை எல்லாம்
நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கிருக்கிறது என்றுதான் உன் அப்பன் சொல்கின்றேன். இதனை நீ தெளிவுபட புரிந்து கொள்ளும் நேரம் இந்த கருப்பன் உனக்கு எல்லாவற்றையுமே சரியாகவே எடுத்துச் சொல்லிவிடும் நேரம் என்பதனை மறந்து விடாதே. கருப்பனின் அன்பு உன்னை எந்த இடத்திலும் நிம்மதியாக வாழ வைக்கும். இந்த கருப்பனின் அன்பு எந்த சூழ்நிலையிலும் மனநிறைவோடு உன்னை மீட்டெடுக்கும். அதுபோலத்தான் சுற்றி இருக்கின்ற தீமைகளை களைந்தால்தான் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்று உனக்கு தெரிய வரும். உன்னை சுற்றி வரக்கூடிய சந்தோஷங்கள் எல்லாமும் என்னவென்று உனக்கு புரிய வரும். நடப்பதை எல்லாம் உணர்ந்து நல்லதை தெளிந்து இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற உண்மைகளுக்கு மதிப்பு கொடுத்து எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருக்கும் பட்சத்தில் உனக்கு வேண்டி விரும்பியதை நான் சரியாக கொடுப்பதையும் நீ புரிந்து கொள்வாய். கருப்பன் இருந்து உனக்கு எல்லாவற்றையும் நடத்துவதையும் நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்வாய். இந்த காலம் உனக்கு இனிமேல் என்னவெல்லாம் சொல்லும் என்பதனை நாம் உணரும் நேரம் உனக்கான பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் எப்பொழுதுமே உனக்கு நடக்கும் என்பதை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய். நீ ஆசைப்படுவது போல எல்லா விஷயங்களிலும் உனக்கு மிகச்சரியான புரிதல்கள் கிடைப்பதையும் நீ என்னவென்று கண்டு கொள்வாய். கருப்பன் சொல்லச் சொல்ல உன் மனதிற்குள் நம்பிக்கை வருகிறது என்றால் நிச்சயமாக இந்த நம்பிக்கை உனக்கு அடுத்தடுத்த நிலைகளை என்னவென்று சொல்லிக் கொடுக்கும். இந்த நம்பிக்கையினால் உன்னுடைய வாழ்க்கையை நீ நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவாய். உன்னை தொடரும் காலங்கள் இனி உனக்கு எல்லா நிலைகளிலும் நீ ஆசைப்படுவதை உனக்கு ஆச்சரியத்தோடு சொல்லிக் கொடுக்கும் அல்லவா? நீ வேண்டுவதை உனக்கு என்னவென்று நடத்தி கொடுக்கும் அல்லவா? இதையெல்லாம் நாம் தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் கடந்து நாம் நம்பிக்கையோடு வாழ்ந்திட வேண்டும். கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளை எதற்குமே நீ கலங்கிவிட வேண்டிய அவசியமில்லை. இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை எந்த சூழ்நிலை எண்ணியும் நீ வருந்த வேண்டிய கட்டாயம் இல்லை. உனக்கு நான் இருக்கும் வரை இனிமேல் எதை பற்றிய கவலைகளோ எதை பற்றிய காயங்களோ உனக்கு தேவையும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த நேரம் இந்த நொடி உனக்கு நான் முன்னால் நின்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஆச்சரியங்களும் உன்னை நிச்சயமாக பேரதிசயப்படுத்தும் என்பதனை மறந்து விடாதே. நிச்சயமாக உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் சொல்லச் சொல்ல எல்லாவற்றிலும் உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே சரியாகவே நடத்தப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தெளிவோடு உனக்கான எண்ணங்களை எல்லாம் உறுதிப்படுத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த நேரம் நான் இருக்கும் வரையிலும் என் பிள்ளை எதற்காகவும் நீ பதற்றமடையாதே. எந்த நேரம் என்ன நடக்கும் பொழுதிலும் என் பிள்ளை எதை நினைத்தும் நீ வருத்தம் கொள்ளாதே. உன்னை தேடி நான் வருவது இனி உனக்கு நல்லதை நடத்துவதை முன்கூட்டியே சொல்வதற்குத்தான். பிரச்சனைகள் வருவதையும் நீ எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். பிரச்சனைகள் வந்தவுடன் பதறாமல், சோதனைகள் வந்தவுடன் கதறாமல் நீ எதிர்த்து நின்று பார். நிச்சயமாக அதன் முடிவு உனக்கு சாதகமாக இருக்கும். அந்த நேரம் உனக்கு பதற்றத்தோடு இதை விட்டுவிடலாம் என்ற எண்ணம் உருவாகலாம். ஆனால் எல்லாவற்றினுடைய முடிவும் உனக்கு சாதகமாக மாறுவதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய். அத்தனையும் உனக்கு மனநிறைவோடு மாறுவதை நீ எப்பொழுதுமே தெளிவோடு தெரிந்து கொள்வாய். இந்த நேரம் இனி உனக்காக நான் இருக்கும் இந்த பொழுது உனக்கு அத்தனை ஆச்சரியங்களையும் நீ மனநிறைவோடு பெற்றுக்கொண்டு வாழத் தொடங்குவாய் என்பதனை மறந்து விடாதே. மனமகிழ்ச்சியோடு எல்லாவற்றையுமே நீ உணர்ந்து புரிந்து வாழத் தொடங்குவாய் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் உனக்கு நம்பிக்கை கொடுக்கிறேன். உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி தருகின்றேன். இனி அத்தனையிலும் உன்னை நான் மனநிறைவோடு வாழ வைக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என்றுமே உன் துணையாக உன் அப்பன் உனக்கு காவலாக நிற்கும் பொழுது நீ எந்த இடத்திலும் உன்னுடைய சந்தோஷங்களையும் உன்னுடைய நம்பிக்கைகளையும் விட்டுவிடாமல் நீ தெளிவோடு இரு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். என்றுமே இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தேவையில்லாமல் எதற்குமே என் பிள்ளை கலங்கி விடாதே. கருப்பன் இருக்கும் பொழுது எல்லா விஷயங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொள். இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது அத்தனையையும் நீ என்னவென்று உணர்ந்து கொள்ள தயாராக இரு.
நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதும், இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உனக்கு வேண்டிய உண்மைகளை எடுத்துச் சொல்வதற்கும் தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும். என்றும் உன் அப்பன் நான் இருக்கிறேன் உன்னை வழிநடத்த. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.